ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இந்த வெயில் காலத்தில் நிறைய ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி சாப்பிட்டு நிறைய பாக்ஸை நம்ம வச்சுருப்போம். அதை வச்சு கிச்சனுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர்ஸ் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி இல்லைனாலும் உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே அதனோட பாட்டமில் 4-5 ஹோல் வர மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுடுங்க. இந்த மாதிரி கப்பு, இந்த கப்பு எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கப்பில் 4 கப்பில் இது போல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதனோட மேல் பார்ட் மட்டும் நான் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது கத்தி ஹீட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி எடுத்த பார்ட்டில் ஒரு 4-5 இடத்துல இது போல் ஃபுல்லாகவே கட்டிங்ஸ் போட்டு விட்டுருங்க. இது போல் நான் 2 பார்ட் எடுத்திருக்கேன். 2ஐயும் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பாக்ஸ் எனக்கு லென்த்தாக இருக்கும். இது பிடிக்கிற அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். அது மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸு அல்லது ஃபுட் கண்டெய்னர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த வாட்டர் பாட்டிலுடைய கட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை இது போல் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் இது போல் வச்சுக்கலாம். எத்தனை பாக்ஸ் பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம். நான் 4 பாக்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் சமைக்கிறப்ப மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். ஒன்றா நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஸ்பேஸும் நிறைய அடிச்சுக்கும். இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப குயிக்காக சமைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா லைனாக வச்சு எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 மந்த் இருந்தாலும் கூட அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாது, அழுகி போகாது. ஏன்னா நம்ம ஓப்பனாக கட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கீழே ட்ரெயின் ஆகிறதுக்கு அந்த பிளேட் வச்சோம்ல வாட்டர் பாட்டிலோட கட்டிங்ஸ், அதில் ட்ரெயின் ஆகி கீழே நிற்கும். நம்ம இது போல் எடுத்து ஊற்றிட்டு திருப்பி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைனில் பாக்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம வீட்டிலையே நம்ம ஐஸ்கிரீம் பாக்ஸ் வச்சு இது போல் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நீங்கள் இந்த பாக்ஸில் இதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளேட்டை கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்ன பாக்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். இதே போல் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் அப்படி தான். இது மாதிரி இல்லைனாலும் இது மாதிரி ரவுண்ட் பாக்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஃபுட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு என்ன ஷேப் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது கத்தியை தீயில காமிச்சிட்டு கட் பண்ணோம்னா ஈஸியாக கட் ஆகி வரும். இந்த ஃபுட் கண்டெய்னர் சும்மா கட் பண்ணோம்னா ஒடிஞ்சு போயிடும். நான் நிறைய 2 பாக்ஸ் வேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் தீயில காமிச்சு கட் பண்ணி ஷேப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இது போல் இப்போ டபுள் சைட் டேப் போட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம கிச்சன் யூஸ்க்கு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஷீட்டை எடுத்து விட்டுட்டு நம்ம சிங்கோட கார்னரில் இது போல் நல்லா ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த கார்னரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுடுங்க. இப்போ இது நம்ம சோப் வச்சுக்கலாம். என்னோடய சோப் ரொம்ப ஈரமாக இருக்குது, ஸோ எடுக்க வரல. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கிட்டு வரப்போ இதில் வச்சுட்டிங்கன்னா சோப் ஈரமாகவே இருக்காது, தண்ணி ட்ரெயின் ஆகி இந்த ஃபில்டரில் இறங்கிடும். அதே போல் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக நம்ம இது போல் அலசி வச்சிடலாம். இப்போ நைட் டைமெல்லாம் லாஸ்ட்டாக நீங்கள் நல்லா இந்த யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர்ஸ் ஃபுல்லாக ஹாட் வாட்டரில் போட்டு அலசி எடுத்து இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடலாம். கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எதுவுமே வராது, ஹைஜீனாக இருக்கும். அதே போல் சோப்பு வைக்கிறனால வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவுறோம், இல்லை ஏதாவது காய்கறி கட் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியில் போட்டு எடுக்கிறப்ப இதில் ஊற்றிட்டோம்னா இந்த ஃபில்டரில் போய் ஸ்டே ஆகிக்கும். நம்ம இதை எடுத்து கொட்டிட்டு டஸ்ட்பினில் கொட்டிட்டு திரும்ப நம்ம அதிலேயே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ரசம், குழம்பு எது வேணாலும் இந்த மாதிரி நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். நைட் டைமில் நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்ஸ் உள்ளே போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போது டிப் நம்பர் 3 பார்த்துடலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது இதனோட கவர் ஃபஸ்ட்லாம் எடுத்தோம்னா வந்துடும். இப்போ லேமினேட் பண்ண மாதிரி எடுக்க வர மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்படியே நான் மேலே அக்ரிலிக் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள்
இந்த மாதிரி ஷீட்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு கட் பண்ணி ஒட்டிக்கலாம் அல்லது பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பாக்ஸ்லையுமே இந்த ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப கிச்சனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஆர்கனைசர் தான். இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கப்போ நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. 2 பாக்ஸ் இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதனோட மூடியிலேயே கீழ் பார்ட்டில் வந்து நான் க்ளூகன் ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஃபெவிக்விக் அல்லது என்னாவது நல்ல ஸ்ட்ராங்கான க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. இது போல் ஒட்டிட்டேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமே இன்னொரு பாக்ஸையும் மேலே அந்த எட்ஜில் வச்சு க்ளூகன் வச்சு ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட டேக் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது போட்டு நல்லா கட்டிக்கலாம். கீழ் பார்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் ஊசி நூல் வச்சு அதில் கோர்த்து நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட போகிறேன். உங்கள்கிட்ட இந்த டேக் இருக்கும்ல அது இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது போல் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுருங்க. இப்போ இது எதுக்குன்னா நம்ம கிச்சன் சிங்க் பக்கத்தில் ஒரு கார்னரில் இது போல் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் டைமில் ஹரிபரியாக கிளம்புறப்போ நீங்கள் ஈவினிங் வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவுறப்பவே பசங்களுக்கு கொடுத்து விடுற ஸ்பூன்ஸ், ஃபோர்க்கு, சின்ன சின்ன பொரியல் டப்பா அல்லது குக்கர் விசில் இதெல்லாமே வந்து இதில் விளக்கணுன்னே இதில் போட்டு வச்சுடுங்க. ஏன்னா நம்ம பெரிய பாத்திரம் டப்பில் போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த முக்கியமான திங்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரையும் ஆகிக்கும். மார்னிங் எந்திரிச்சு ஹரிபரியாக நீங்கள் தேட தேவையில்லை. பாருங்கள் பொரியல் குழம்பெல்லாம் கொடுத்து விடுற கப்பெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் அப்படி தான் லேமினேட் ஆன மாதிரி இருக்குது. கட் பண்ணி எடுக்க ஸ்டிக்கர் வரல. ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அது மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கூடை இருக்குமில்ல குட்டையாக அந்த கூடை மாதிரி ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். சேமாக வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸ்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுறத விட குட்டி குட்டி ஆர்கனைசர் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்பப்போ சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தியை ஸ்டவ்லையோ அல்லது கேண்டில்லையோ காமிச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கும் அப்படி தான் நான் இந்த ஷீட் வச்சு ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷீட் வேணுமோ அதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷீட்ஸ் வச்சு ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம் அல்லது பெயிண்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்பூன்ஸு, ஃபோக்ஸு அல்லது சால்ட் அண்ட் பெப்பர், சின்ன பிக்கிள் பாக்ஸு, சிசர்ஸ் அல்லது பொடி, சின்ன கண்டெய்னரில் ஆயில் இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.